இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதது. அவர் அழைத்த அழைப்பினால் நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது ஒருவர் கவலையோடு கூட இருப்பீர்களானால், பாரத்தோடு கூட இருப்பீர்களானால், உங்களை ஒரு நல்ல தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய சுபாவமே அன்பு தான். உங்கள் பிரச்சனையை உங்கள் உடன் பிறந்தவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம். உங்கள் போராட்டங்களை உங்களுக்கு கை கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற தேவன் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுக்குரியவைகளை தேட ஆரம்பிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்குரிய எல்லா காரியங்களிலும் கவனமாக இருப்பார். அது உண்மை. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்கள். பவுல் ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிற பெரிய பட்டியலை கொடுக்குறார். கடைசி நாட்களில் இப்படி காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி, அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசித்தா, இறுதி நாட்களில் கொடிய காலம் வர இருக்கின்றன. பணாசையுடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத, நன்றியற்றோர், தூய்மையற்றோர். ஒருவேளை தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அதில் யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த கடைசி காலங்களில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் நல்ல விசுவாசி, நான் நல்ல தெய்வ பிள்ளை, நான் நல்ல இல்லை. நீங்கள் இந்த உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் நல்லவர்கள் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் காலம் கடைசி ஆக ஆக மனிதர்கள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது போல தங்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். முதல் தடவை எனக்கு கையில் சூடு வைக்கும்போது ரொம்ப வலிக்கும். அதே இடத்துல 2ஆம் தடவை வைக்கும்போது கூட கொஞ்சம் வலிக்கும். 3ஆவது தடவை வலிக்கும். அப்படி பழக பழக அந்த இடம் சூடு சொரணையற்றதாய் மாறிவிடும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு என்ன செய்தாலும் ஒன்றும் தெரியாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு போதகர் குடும்பம் வந்திருந்தது. அந்த போதகருடைய மனைவி அந்த போதகருக்கும் அவர்களுக்கும் சண்டை. ஆகவே ஒரு 3 நாட்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கும்படி வந்தார்கள். கணவன் மனைவிக்குள் உள்ள சண்டையை நாம் பெருசாக எடுக்கவே கூடாது என்பது அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் அவர்களுடைய மகளிடம் கேட்டேன், பாப்பா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா அடிக்கிறது, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறது எங்களுக்கு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி. எங்கள் அப்பா அதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்னாப்புல. அவர் போதகர், அவர் பிரபலமான ஊழியர்களோடு சேர்ந்து சுற்றுகிறவர். ஆனால் மனைவி அடிக்கிறார். ஒருவேளை அந்த காலவேளையில் இந்த வீடியோவை பார்க்குற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் உண்மையாகவே இந்த சுபாவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்வார். ஒரு போதகர் அடிக்கடி இப்படியாக சொல்லுவார், ஆண்டவருக்கு வேலையை நம்மை நேசிப்பது தான். நம்ம மேலே அவ்வளவாய் அன்பு கூறுகிறார். நான் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்த பெந்தைக்கோஸ்தை வேற, இப்போ இருக்கிற பெந்தைக்கோஸ்தை வேற. அன்னைக்கு இருந்த பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிறவர்கள் நான் எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி சுகத்தை என்னை நானே வளர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். நம்முடைய கண்கள் இன்னும் இவ்வுலகத்துக்குரியதே நோக்கி கொண்டிருக்கும். ஆனால்
தெய்வ சுபாவத்தை இழந்து போறவர்களாய் இருப்போமானால் கடைசி காலங்களில் தேவன் வரும்போது நம்முடைய காதுகளில் எக்கால சத்தம் எந்த விதங்கள்லையும் விழாது. ஒருவேளை அந்த காலவெள்ள உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். வேதத்தை ஸ்தோத்திரம், வேதத்தின்படி என் வாழ்க்கை சரியா இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி உங்கள் ஸ்தோத்திர வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை சுபாவ அன்பு இருக்கா? உடன் பிறந்த எல்லாரையும் உங்களால் நேசிக்க முடிகிறதா? பிறர் செய்த நன்றியை நினைக்கிறீங்களா? பிறர் செய்த நன்றியை கொஞ்சமாவது நினைக்கிறீங்களா? பிறர் செய்த நன்றியை கொஞ்சமாவது நினைக்கிறீங்களா? 12 வருஷமா ஒரு போதகர் ஒரு இளம் ஊழியருக்கு சாப்பாடு போடுகிறார். இப்பொழுது இளம் ஊழியர் பெரிதாகி விடுகிறார். இளம் ஊழியர் இப்பொழுது அந்த 12 வருஷம் சாப்பிட்ட ஊழியரை அழிக்க நினைக்கிறார். இவர்கள் என்ன கிறிஸ்தவம் என்றே எனக்கு தெரியவில்லை. இவங்க எப்படி வேதத்தை தூக்கி பிரசங்கிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நன்றி இருக்கா? உங்கள் இருதயத்தில் நன்றி இல்லை என்றால் ஸ்தோத்திரம், நீங்கள் நல்ல தேவ பிள்ளையா இருக்கவே முடியாது. தெய்வ பிள்ளையா இருக்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் திருட மாட்டேன், இது இப்படி இருந்தால் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததற்கு காரணம் நம்மிடத்தில் ஆவியின் கனிகள் இல்லை. ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில் நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் தூக்கி எறிவோமானால் ஒரு நல்ல தேவன் நமக்கு ஒத்தாசை செய்வார். ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் உனக்கு மெய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் உங்களை மெய்ப்பராக இருந்தால் உங்களை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துவார். ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலம் கடைசி ஆண்டவரே, வாசற்படியில் நீ நிற்கிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து எங்கள் வாழ்க்கை உம்முடைய வார்த்தையின்படி இருக்குமானால் அந்த வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை ரொம்ப சீக்கிரம்ப்பா. நாங்கள் இவ்வளவுக்குரியதை காட்டிலும் மேன்மையானதை நாட தேட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். உறவுகளுக்காக ஏங்குகிற இருதயங்களுக்கு நல்ல தேவன், அன்பான தேவன், அற்புதமான தேவன் அதிசயங்களை காண பண்ணும்படி ஜெபிக்கிறப்பா. கசப்பான அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், காயப்பட்ட அனுபவங்கள் இவைகளெல்லாம் கர்த்தர் ஆற பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறங்கள் நல்ல பிதாவே.